வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை வெட்டியா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி மீனா குமார எப்படி கொன்னுட்டே அண்ணா சாகல, உயிரோட தான் இருக்கான், மூச்சு விடுறான். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். என் ஒய்ஃப் ஏகே பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பொட்டிக் ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ட்ரெண்டியான குர்த்திஸு, டாப்ஸு, பேண்ட்ஸு, காட்டன் ஷால்ஸ், நைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆன்லைன் பொட்டிக் ஸ்டோர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும், ஸோ என்கொயரிஸ் இருந்தால் நீங்கள் அதிலே கேட்டுக்கலாம். அண்ட் ஷஃபி ஜோன்ல இருந்து வரேமா அப்படின்னு சொல்லி உரிமையாக சொல்லுங்க, கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது. ஸோ உங்கள் சப்போர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் இல்லாட்டா எப்படி? ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக அனு கையல் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ மனசு இல்லாம அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவம் மாட்டிருக்கு, கொஞ்சம் பார்த்து என்னன்னு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரியாம போய் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது சம்பவம் இல்ல சாபம்னே தெரிஞ்சிச்சு. நீங்களும் பார்த்துட்டு அது என்னன்றதை சொல்லுங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க நந்தினி, நீ விளக்கேத்துமா? எனக்கு விருப்பம் இல்லாம எதுவும் செய்ய சொல்லாதீங்க. எல்லா சீரியல் மாதிரி தான் இந்த சீரியல்லையும் சொல்லி வச்ச மாதிரி மாப்பிளையும் பொண்ணும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, வேற வேற ஆட்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். திடீர்னு கல்யாணம் மாறி நடந்ததுனால நந்தினி மனசுடைஞ்சு போயிருப்பா. இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆட்களை கல்யாணம் பண்ணது கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை கேட்டீங்கன்னா குபீர்னு சிரிச்சிருவீங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். அதாங்க ஒருத்தன் தங்கத்தாலியை நைஸா எடுத்துட்டு போயிடலாம்னு போகும்போது அந்த புள்ள வந்து டேய் தாலியை கொடுத்துட்டு போடா சொல்லி கேட்கும் போது இவன் திரும்பி பார்க்காம தூக்கி போட்டு அந்த புள்ள கழுத்துல போய் விழுந்ததுக்கு அப்புறம் இங்க பாருடா நீ தூக்கி எறிஞ்ச தாலி என் கழுத்துல தான் விழுந்துச்சு, அப்ப நீ தான் எனக்கு புரிச்சேன்னு சொல்லி மிரட்டி கல்யாணம் பண்ணிடுச்சு. சரி, மாப்பிள்ளையோட ஸ்டோரி தான் ரண கொடூரமா இருக்கு. அந்த பொண்ணுடைய பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாங்க இந்த வில்லனுங்க எல்லாம் சேர்ந்து பொண்ணை தூக்கிட்டு போய் நல்லா 6 அடி குழி தோண்டி புதைச்சு விட்டு வந்துருவாங்க. அந்த மாமங்கார வந்து மோப்பம் முடிச்சு அந்த புள்ளைய உள்ள இருந்து ஃப்ரெஷ்ஷா வெளியே எடுத்து என்னமா மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருக்க வா கல்யாணம் இருக்குன்னு சொல்லி கூட்டு போவார்ல. கடத்துல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அந்த மாமனுக்கே அந்த புள்ளைய கட்டி வச்சிட்டாங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோயா, உன் கால்ல விட விழறையா. நிறைவேறியது வானதியின் எண்ணம், கேள்விக்குறியானது மூவரின் வாழ்க்கை. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தாயா இருக்கு. அங்க தூக்கி போட்ட தாலி இங்க தோண்டி எடுத்த மாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சதுனால அந்த புள்ளைக்கு ஆசைப்பட்ட மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்கல, இந்த மாமன் கூட சேர்ந்து வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு குத்து விளக்கு ஏத்த மாட்டேன்னு அடம்பிடிக்குது. நந்தினி, நீ விளக்கேத்துமா? எனக்கு தலை வலிக்குது, நான் போறேன். சரி, அந்த புள்ளைக்கு தான் பிடிக்கல, விட்டு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கடைசியில அந்த புள்ள அந்த குத்து விளக்கை ஏத்திருச்சுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. ஆல்ரெடி இந்த புள்ள மண்டையில இடிக்கிற மாதிரி ஒரு விளக்கு தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த புள்ள போய் யதார்த்தமா அந்த விளக்க தட்டி விட அதுல தொங்கிட்டு இருந்த திரி கீழே விழுந்துதான் இதுல விளக்கு ஏத்திருச்சுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரி, இப்ப அவனுங்களே தான் ஒரு ஒயிட் ஷாட் காட்டுறாங்க, அதுல கீழே ஒரு குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஓகே. ஆனா மேலையும் ஒரு குத்து விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதை தான் இந்த புள்ள தட்டி விட்டு அந்த திரி கீழே விழுந்து எரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்கல்ல. அந்த மேல தொங்கிட்டு இருந்த குத்து விளக்கு உங்க யாரு கண்ணுக்காச்சு தெரியுதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்ப தெரியுதா? தெரியல. ஆல்ரெடி லாஜிக் இல்லாத சீனை தான்டா எடுத்து வச்சிருக்கீங்க. அட்லீஸ்ட் அந்த மேல தொங்குற குத்து விளக்கையாச்சும் தொங்க விட்டுருக்கலாம்ல. சரி, அதை கூட விட்டுருங்க. அந்த திரி தானாவா கீழே விழுந்துச்சு, அதையும் ஒருத்தர் நூல் கட்டி இழுக்கிறான், அந்த நூலையாச்சும் எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம்ல. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஆக மொத்தத்துல டைரக்டர் நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்க விரும்பல போல இருக்கு, எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனா காமிச்சிடுறாரு. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? அடுத்தா பி சித்ரா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட போய் பாருங்க, அப்படியே இப்ப லேட்டஸ்டா வந்த எபிசோடையும் போய் பாருங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன மிஸ்டேக் இல்ல, பயங்கரமான மிஸ்டேக். என்னன்றதை நானே சொல்றேன், வாங்க போமா. அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். இந்த சிந்து பைரவி சீரியல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஒன்று நடத்திருப்பாங்க. அதுல பொண்ணு கழுத்துல தாலி செயினை போட்டுட்டு ஆல்ரெடி கட்டிட்டு அந்த மஞ்சள் கரை கழட்டி எடுத்திருப்பாங்க.
போய்கிட்டு இருக்கு. ஸோ மஞ்சக்கயிறை கழட்டிட்டு தாலி செயினை போட்டுட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எபிசோட்லயும் அந்த மருமகள் கழுத்துல என்ன இருக்கணும்? தாலி செயின் தானே இருக்கணும். அதுதானே நியாயம், தர்மம், கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு எல்லாமே. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா வந்த எபிசோட்ல அந்த 2 மருமகள் கழுத்துலயும் என்ன தாலி தொங்கிட்டு இருக்குன்றத நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். பல தடவை வயசையே மாத்தி மாத்தி சொல்லி வயசை மறந்துருக்கீங்க, அதை நாங்க பொறுத்துக்கிட்டோம். பெட் ப்ரூஃப் எல்லாம் எத்தனை வாட்டி மாத்தி மாத்தி சொல்லி இருப்பீங்க, அதெல்லாம் போனா போகுதுன்னு நாங்க விட்டுட்டோம். ஒரு புள்ள கர்ப்பமா இருக்கிறதையே மறந்து 4-5 வருஷம் கழிச்சு இப்பதான் டெலிவரியே பாத்தீங்க, அதெல்லாம் கூட நாங்க சகிச்சுக்கிட்டோம். ஆனா தாலி பிரிச்சு வைக்கிற ஃபங்க்ஷனை நீங்களே நடத்திட்டு கொஞ்ச நாள்லயே மறுபடியும் மறந்தா நியாயமா இது? அதுலயும் ஒரு பிள்ளைக்கு கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாங்க, 2 புள்ள கழுத்துலயுமே மஞ்சள் கயிறு தான் தொங்கிட்டு இருக்கு. இதுக்கு எதுக்குடா ஒரு எபிசோடு ஒதுக்கி அந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்துனீங்க? டைம் பாஸ். என்ன டைம் பாஸா? ஆமா. அடுத்த டிகேஆர் கேமிங் ஓகே சத்யா அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, ஜி தமிழ்ல வரக்கூடிய மாரி சீரியல்ல போய் பாருங்க, வில்லன் பயங்கரமான வில்லத்தனம் எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அந்த வில்லன் நான் உங்களுக்கு காட்டுறேன். சீரியல்ல மட்டும்தான் வில்லனுங்கள்லாம் சாதாரண வில்லனா இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரண கொடூரமான வில்லனா இருப்பான். ஒரு புள்ளையை எரிக்க சொன்னா அந்த புள்ள மேல பெட்ரோலை ஊத்தாம சுத்தி ரவுண்டு போடுவாங்க. அதே மாதிரி இந்த சீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா வில்லன் என்ன பண்றான், இருக்கிற ஜாக்கெட் துணியெல்லாம் மாத்தி வைக்கிறான். எதுக்கு தெரியுமா? ஏதோ பெருசா பண்றீங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் குடுக்கிறதுக்காக கலர் கலரா ஜாக்கெட் பிட்டுகள் எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அதை அப்படியே தூக்கிட்டு வெள்ளை கலர் ஜாக்கெட் பீஸ்களா அங்க வச்சுட்டாச்சு. ஜாக்கெட் பிட்டுகள் எல்லாம் வெள்ளை கலர்ல கொடுத்தா அபசகனம் நினைச்சு துர்காவை எல்லாரும் திட்டிட்டு போயிருவாளுவோம். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? எப்படி துர்காவை எல்லார்கிட்டயும் திட்டு வாங்க வைக்கிறதுக்காக இந்த வில்லன் கடைக்கு போய் ஜாக்கெட் பிட் எல்லாம் வாங்கிட்டு வந்து மாத்தி வச்சிருக்கானாமா. எப்பேற்பட்ட வில்லன் பாருங்க. ஆனா இந்த சீரியலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? வில்லனோட ஹீரோயின் தான் பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வில்லன் சீப்பா போட்ட பிளான நம்ம ஹீரோயின் சீப்பா வச்சே முடிப்பாங்க. எப்படி தெரியுமா? எப்படி மாறுச்சு? நீ போய் மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு வா. போ, மஞ்சள தண்ணிக்குள்ள போட்டு கலக்கு. சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் போடு. அசினி குடா. கலர் வருதா? சூப்பர். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். எப்படி தண்ணில மஞ்சளை கலந்து அதுல இந்த ஜாக்கெட் துணியை போட்டு முக்கி முக்கி எடுத்தா அது வெள்ளை ஜாக்கெட் கிடையாதான், மஞ்சள் ஜாக்கெட்டா. சரி ரைட்டு, அதை கூட விட்டுலாம். ஆனா இப்ப அந்த ஜாக்கெட்டை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஜாக்கெட் துணி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள இவங்க வெள்ளை ஜாக்கெட்டை எடுத்து மஞ்சள் தண்ணியில முக்கி அதை மஞ்சள் ஜாக்கெட்டா மாத்தினது மட்டும் இல்லாம அதை வெயில்ல காய வச்சு அயன் பண்ணி அதை மடிச்சு கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிட்டாங்களா. இப்ப சொல்லுங்க, இந்த ஹீரோயினுக்கு அந்த ரண கொடூரமான வில்லன் எவ்வளவோ தேவை தானே? நல்ல வேலை, இந்த கலவரத்துல நாம பொண்ணை தூக்குனதை மறந்துட்டானுங்க. அடுத்ததான் நம்ம மிஸ்டர் அர்ஜுனே ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சு விட்டுருந்தாப்புல, அந்த கண்டென்ட்டை நம்ம ஓபன் பண்ணி பார்த்த உடனே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் ஷாக் ஆனன்றத கடைசியா சொல்றேன். இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். சரி வாங்க போய் தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. சிவா உன்னை கடத்திட்டு போய் கழுத்துல தாலி கட்டலன்னு சொல்றாரு. அவர் உன்னை கடத்திட்டு போய் தாலி கட்டினதா சொல்றேன். அது இந்த புள்ள என்ன சொல்லுதுன்னா, அந்த மாப்பிள்ளை பைப்புல என்னை கடத்தி கொண்டு போய் மலை உச்சியில் இருக்கிற கோவில்ல வச்சு தாலியை கட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனா இந்த புள்ள பொய் சொல்லுது அப்படிங்கிறதுக்கு மாப்பிள்ளை சைடுல இருந்து ஒரு 3 சாட்சியை கொண்டு வந்திருக்காப்புல. சிவா கடத்திட்டு போலங்கிறதுக்கு 3 சாட்சி இருக்கு. நீ சொன்ன மாதிரி சிவா உன்னை கடத்திட்டு போனதுக்கு உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு? மாப்பிள்ளை சைடுல 3 சாட்சி பயங்கர வெயிட்டா இருக்குதுமா, உன் சைடுல ஏதாச்சும் சாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க கேக்குற சாட்சி என்கிட்ட இருக்கு. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு 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 சொல்லு. பரவாயில்லையே, இந்த புள்ள சைடுலயே ஏதோ ஒரு சாட்சியை ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்கு போலியே. இதுக்கு முன்னாடி இந்த புள்ள ஒரு சாட்சியை ஒரு தம்பியை கூட்டு வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? தயங்காம உண்மையை சொல்லிடு. எது உண்மையோ அதை தைரியமா சொல்லு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுடா. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லி தொலைச்சிரும். அநேகமா இந்த புள்ள மறுபடியும் இந்த தம்பி தான் கூட்டு வரப்போது போல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா, இந்த புள்ள ரெடி பண்ணி கூட்டு வந்த அந்த சாட்சி என்ன சாட்சி தெரியுமா? என்ன சாட்சி? என் மனசாட்சி. நீங்களே டிஸ்கஸ் பண்ண முடியா? மனசாட்சி
பரவாடா, இப்பெல்லாம் நீங்க மதுரமுத்தனுக்கே டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கடா. இதுல நான் ஷாக்கானேன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல சொன்னேன் தெரியுமா? அந்த ஷாக்குக்கான காரணம் என்னன்னா, இந்த கண்டென்ட்டை பண்ணியிருந்ததே விஜய் டிவி தாங்க. அதுக்கான சாட்சி என்னன்னு இப்ப நீ சொல்லி கேக்குற சாட்சி என்கிட்ட இருக்கு. என்ன சாட்சி? என் மனசாட்சி. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, சீரியல் எல்லாம் எந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணிருந்தா அவன் சேனல் கூட பார்க்காம அவனே இறங்கி இந்த அளவுக்கு செஞ்சு விட்டுருப்பான். எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா, நியாயம்டா, நேர்மைடா. அடுத்த திரு அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, நானே வருவேன் அப்படிங்கிற சீரியல் இப்ப கொஞ்சம் போய் பாருங்க, அதுல வேற ஏதோ சீரியல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. நானே வருவேன்ல வேற சீரியல் ஓடுதா? அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. உங்க ராதா இப்ப உங்களை விட்டுட்டு போறா, அதுவும் நிரந்தரமா போறா. எனக்கு இந்த சீரியல்ல ரொம்ப பிடிச்சதே மோகனையா ராதாமாவுடைய லவ் தான். இந்த ராதாமா மோகனையான்னு கூப்பிடுற அழகே ஒரு அழகு தாங்க. மோகனையா. ஆனா அப்படிப்பட்ட அந்த ராதாமாவுடைய லவ்வ புரிஞ்சிக்காம இந்த மோகனையா மத்தவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த ராதாமாவை இவரும் பைத்தியம்னு சொல்லிட்டாரு. நீ பண்ண ஏதாவது நார்மலா தெரியுதா உனக்கு? எல்லாமே அப்நார்மல் தான். எல்லாரும் சொல்ற மாதிரி உனக்கு பைத்தியம் தான். அதுலயும் பாருங்க, இந்த ராதாமாவை பைத்தியம்னு சொன்னதோட விட்டுறலாம்ல. ஆனா அந்த ராதாமா தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ தீவிரவாதியை தேடுற மாதிரி காட்டுக்குள்ளலாம் போய் பிடிச்சிட்டு வராங்க. சரி, ராதாமாவை பைத்தியம்னு சொல்லிட்டாங்க, அதுவும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு பிடிச்சிட்டு வர போயிட்டாங்க. இப்ப மோகனாவுக்கும் ராதாமாவுக்கு வர பிரச்சனை ஆகி போச்சு. இதுக்கப்புறம் ராதாமாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தா அங்க ராதாமாவே காணோம். குட் மார்னிங் சென்னை. தேவதைகள் வானத்தில் பறந்து வரும். இது என்ன தெருவில் நடந்து வருகிறது? இவ்வளவு நாளா மோகனையான்னு உசுர விட்ட அந்த ராதாமா சில வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப அதே ராதாமா என்னவா தெரியுமா இருக்காங்க? நான் தான் உங்க ஹவுஸ் அண்ட் தோஸ்த் ராதிகா. சென்னை இதயம் உள்ளவங்களோட நகரம். டேய், நாங்கெல்லாம் இவ்வளவு நாளா ராதாமான்னு எவ்வளவு செல்லமா கூப்பிட்டு இருந்தோம். இப்ப போய் அந்த ராதாமாவை ராதிகான்னு மாத்தி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்குதா? இதுல அவங்க ஆர்ஜே வேற ஆயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் கூட விட்டுறலாம்னு சொல்லி பார்த்தா அடுத்ததான் ஒரு பெரிய குண்டலி போட்டாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. அடே, என்னடா சொல்றீங்க? ராதாமாக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, அதுலயும் இவ்வளவு பெரிய புள்ள இருக்குதா? ஏண்டா எங்க மோகனையா பைத்தியம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கடா ராதாமாவை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க? எல்லாமே அப்நார்மல் தான். எல்லாரும் சொல்ற மாதிரி உனக்கு பைத்தியம் தான். ராதிகா ஜஸ்ட் என்னோட ஒய்ஃப் மட்டும் இல்ல, இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சொல்ற மாதிரி உனக்கு பைத்தியம் தான். சொன்ன ஒரே குத்தத்துக்காக ஒரு மனுஷன் 2 வருஷத்துல இந்த கலக்குவான். எனக்கு இந்த சீரியல்ல எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா மோகனையா ராதாமான்ற பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அந்த ராதாமாவே ராதிகான்னு மாத்தி வச்சிட்டீங்க. நான் தான் உங்க ஹவுஸ் அண்ட் தோஸ்த் ராதிகா. இதுக்கப்புறம் எங்க மோகனையா எங்க ராதாமாவை தேடி வந்து, நீ ராதிகா இல்ல என்னுடைய ராதாமா, கமான் சொல்லி கூட்டு போறாரா? இல்ல ராதாமா, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, போடா மோகனையா அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்குதுடா. கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். நம்மளுடைய ஒவ்வொரு சீரியல் கண்டென்ட்லயும் மறக்காம கண்டென்ட் கொடுத்தது இவங்க மட்டும்தான். இதுக்கப்புறம் ஹெவியா கொடுப்பாங்க போல இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றத நம்மளும் பொறுத்திருந்தே பார்ப்போம். அடுத்ததா பிங்கி பிரியா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சக்திவேல் சீரியல்ல இந்த எபிசோட பாருங்க, சிறகடிக்க ஆசையில அந்த எபிசோட போய் பாருங்க, கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒரு தரமான சிறப்பான சம்பவம். வாங்க என்னன்னு சொல்றேன். இந்த வீட்டோட சாவி 5 லட்சம் ரூபாய்க்கு நல்ல பெரிய வீடா கிடைச்சிருக்கு. இந்த சக்திவேல் சீரியல்ல பெரிய வீடு, ஆனா 5 லட்சம் ரூபாய் தான் லீஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது பரவாயில்லையே, இவ்வளவு பெரிய வீடா இருக்குது, ஆனா கம்மி லீஸ் அமௌண்ட்டுக்கே கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க யார் சார்? எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்களே யாருன்னு கேப்பீங்களா? இப்பதான் ஹவுஸ் ஓனர் 2000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். நேத்து தான் ராமச்சந்திரன் 5 லட்சம் வாங்கிட்டு 5 வருஷம் லீஸுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாரு. அக்ரிமெண்ட்லாம் சரிதான். இந்த வீட்டோட ஓனர் ராமச்சந்திரன் இல்ல, நான் தான். சாம்பார் ஆப் எனக்கு எவனோ ஒருத்தன் அதை அவன் வீடுன்னு சொல்லி ஏமாத்தி அந்த லீஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கறத ஹவுஸ் ஓனரே வந்து சொல்லிட்டாப்லையா. இந்த வீட்டோட ஓனர் ராமச்சந்திரன் இல்ல, நான் தான். சரி, ரைட். இப்போ சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு எபிசோட் இருக்கு, அதை கொஞ்சம் எட்டி பார்ப்போமா? என் பையன் இங்க புதுசா வீடு வாங்கி இருக்கான்.
நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு. சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி முழுசா இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அங்கேயாச்சும் லீஸ் அமௌண்ட் தான், பட் இவனுங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து சொந்தமாவே வீட்டை வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்றாங்களா? சரி ரைட், நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நாங்க வாங்கிட்டோம். யார்கிட்ட இருந்து? ஓனர் கிட்ட தான் வாங்கணும். யார் அந்த ஓனர்? துபாய் பிசினஸ்மேன் மிஸ்டர் கதிர். அவன் ஓனர்லாம் இல்ல, இங்க வாடகைக்கு இருந்தவன். ஓனருக்கு கால் பண்ணு. என்னாச்சு? போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பின்ன ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பான். இந்த வீட்டோட ஓனரே நான் தான். எப்படி ரெண்டும் ஒரே சீன் தான், ஒரே கண்டென்ட் தான். என்ன ஒரு வித்தியாசம்னா இவங்க லீஸ் அமௌண்ட் இவங்க சொந்தமா வாங்கிட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் தான். இத்தனைக்கும் இந்த ரெண்டு சீரியலும் ஓடக்கூடிய ஒரே சேனல் நம்ம விஜய் டிவி. புகழ்ந்தால் பிடிக்காது தெரியுமே. அடுத்ததா ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஆனா சிந்து பைரவி சீரியல்ல போய் பாருங்க, மனசெல்லாம் சீரியல்ல போய் பாருங்க, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை சீரியல் தானே ஒரே மாதிரி எடுப்பீங்க? சரி வாங்க என்னன்னு பாத்துருவோம். கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் ஐயா. சரி புறப்படுவோமா? புறப்படுவோம். வலது காலால படி அரிசியை மெதுவா தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வாமா. இது சிந்து பைரவி சீரியல். அதாங்க அந்த டாக்டர் என்ன லவ் பண்ணி கடத்தி கொண்டு போய் மலை உச்சியில வச்சு தாலி கட்டான்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருந்துச்சு. அதே கேஸ் தான். மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? இந்த சீரியல்ல ஒரே மண்டபத்துல ரெண்டு கல்யாணம் நடந்துச்சு. அதுல ஒரு ஜோடிக்கு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்துச்சு, இன்னொரு ஜோடிக்கு பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்காது. சரி, இப்ப மனசெல்லாம் அப்படிங்கிற ஒரு சீரியல் இருக்குல்ல, அதுலயும் இதே மாதிரிதான் ஒரே மேடையில ரெண்டு ஜோடிக்கு கல்யாணம் ஆச்சு. இப்ப அந்த சீரியல்ல போய் எட்டி பாப்போமா? அதுவும் சரிதான், வாங்க போவோம். வலது கால்ல நல்லா தள்ளி விட்டுட்டு அப்படியே உள்ளவா. எப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு ஜோடியில மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்ல, இன்னொரு ஜோடியில பொண்ணுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா. இத்தனைக்கும் கண்டென்ட் மட்டும் இல்ல, சீன் வரைக்கும் அப்படியே தான் காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. நீ தூக்கிட்டல விட்டுருவாமா? நீ தூக்கிட்டல வா. இதுக்கப்புறம் ரெண்டு சீரியல்லையும் ஒரே கண்டென்ட் தானடா ஓட்டுவீங்க. நான் இதுல பார்த்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிந்து பைரவில எத்தி மிதிச்சது அரிசி, இந்த மனசில்லாமல எத்தி மிதிச்சது நெல். எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா ஒன்னு விஜய் டிவி, ஒன்னு ஜி தமிழ். நடந்துருச்சு. நீ உனக்கு எனக்கு பேச்சல, பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாட்டு போறேன். கடைசியா அசாரிஸ் ரிஸ்வானா அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராம்க்கே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஹாய் அண்ணா, பாண்டியன் ஷோ 2ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மொத்த குடும்பமும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்ன கொடூரத்தை படிச்சிருக்காங்கன்னு பாத்துருவோம். வாங்க போமா. இவர் தான் குமார், யாருன்னு தெரியல. அதாங்க பாக்கியலட்சுமில இனியா லவ் மாட்டும் போது இந்த பக்கம் இவங்க லவ் மாட்டுச்சு. அவன் யார் தெரியுமாமா? குமரவேலுமா. ஆகாஷதா நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்றாமா. சபாஸ் மாவுலஸ். இனியாக்கும் வேற பையனோட நிச்சயம் எல்லாம் பண்ணாங்க, பட் ஆகாஷ் வந்து நியாயம் எல்லாம் கேட்கல. பட் இந்த பிள்ளைக்கு நிச்சயம் நடந்த விஷயம் கேட்டு இந்த பைப்ல நியாயம் கேட்டு வரும்போது மீனா அந்த பைப்ல மண்டையிலே ஒரு போர்டு ஒண்ணு போட்டாங்க, அவன் சுருண்டு கீழே விழுந்துட்டான். திரும்பி போட்டு அவன் அடிச்சடியில அங்கேயே வைக்க போட்டு விழுந்துட்டா. சரி, கீழே விழுந்து கிடக்குறானே, அவனுக்கு உயிர் இருக்கான்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த புள்ள மூக்குல கை வச்சு பாக்குது, மூக்குல காத்து வரல. மீனா குமார இப்படி கொன்னுட்டேடி. என்னது இது? என்னடா மூக்குல காத்து வரல, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான்னு வேற சொல்றாளேன்னு சொல்லிட்டு மூஞ்சில தண்ணி எல்லாம் தொளிச்சிட்டு அதுக்கப்புறமா மூக்குல கை வச்சு பார்த்தா அப்ப காத்து வருது. அண்ணா சாகல, உயிரோட தான் இருக்கான், மூச்சு விடுறான். என்னடா ஃபர்ஸ்ட் மூக்குல காத்து வரலன்னாங்க, காத்து வருதுன்றாங்கன்றத கூட விட்டலாம்னு வைங்களேன். ஆனா இவன் மயக்கத்துல கிடக்குறான். அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு இவங்கிட்ட தப்பிச்சு போக ட்ரை பண்றான். பின்னாடி ரெண்டு பேர் துரத்திட்டு போறாங்க. மயக்கத்துல இருந்து இவன் தப்பிச்சு ஓடிச்சான், ஆனா பின்னாடி போன ரெண்டு பேரால பிடிக்க முடியலையா. இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் மயக்கத்துல இருந்தானே தெரியலங்க. இவனுங்க லைட்டா ஏதோ பாப்படாசம் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க, பட் கடைசியில் அது அவுட்புட் கெட்டு போன பாயாசம் மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோ, இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூஸ் பண்ணணும். ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.
தடக்கு